ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி இட்லி மிளகாய் பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வழக்கமாக செய்கிற இட்லி பொடி மாதிரி இல்லாமல் தேங்காயும் பூண்டும் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இந்த மிளகாய் பொடி. வாங்க அதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6-7 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேன் வச்சு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் நான் துருவாமல் இந்த மாதிரி மிக்சியில் தான் அரைச்சி போட்டிருக்கேன். மிக்சியில் நம்ம அரைச்சி போடும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். இது இதோட ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். தனித்தனியாக பூ மாதிரி மலர்ந்து வரும். அந்த சமயத்தில் எடுத்தால் போதும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வறுக்கும்போது தனித்தனியாக வரும். இன்னும் கூட கொஞ்சம் ஈரம் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதையும் அந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே இதில் வானல் வச்சு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய பூண்டை எடுத்து நம்ம தனித்தனியாக உரிச்சு விட்டு தோல் மட்டும் உரிக்காமல் அப்படியே தட்டி போட்டிருக்கோம். தோலோடு போட்டு செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பூண்டு அளவுக்கு போட்டால் போதும். ஒரு முழு பூண்டு அளவுக்கு போட்டால் போதும். இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும். இதுவும் கலர் மாதிரி வரணும், ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ், அரை நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்போட ஈரப்பதமும் இதில் போயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட வேண்டியதுதான். ஒரு பேட்ச் அரைச்சிட்டு வந்துட்டேன். இன்னொரு பேட்சையும் நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கரகரப்பாக தான் நம்ம அரைக்கணும். எப்படி இட்லி மிளகாய் அப்படி நம்ம கரகரப்பாக தான் அரைப்போம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு சுவையோடையும் புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் சேர்த்து செய்கிறனால அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி தான் இது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பொடி தோசை கூட செஞ்சு தரலாம். பொடி இட்லி, பொடி தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பாருங்கள், ஒரு தோசை செஞ்சு காமிக்கிறேன். பொடி தோசை தான். காலையில் நேரத்தில் நம்ம சட்னி அரைக்க டைம் இல்லாட்டினா இந்த மாதிரி பொடி தோசை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பொடி இட்லி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான பொடி கூட இது. சுற்றிலும் ஆயில் விட்டுக்கிட்டு மேலே நம்ம தாராளமாக பொடி போட்டுக்கலாம். இட்லி பொடி. இந்த தேங்காய் பூண்டு பொடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை அரைக்கும்போது நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்டாச்மெண்ட் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.